ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சேப்பக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். ஸோ சேப்பக்கிழங்கு வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் சேப்பக்கிழங்கை போட்டு நல்லா அலசி தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடணும், தண்ணி இல்லாமல். இப்போது அந்த பாத்திரத்தை தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போது சேப்பக்கிழங்க வேக வச்சிடலாம். இது அப்படியே 15 நிமிஷம் விட்டுடணும். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்துருந்தா சேப்பக்கிழங்கு வெந்துடும். இங்கே பாருங்கள், காய் நல்லா இந்த சேப்பக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து அதோடய மேல் தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சூப்பரான டேஸ்டியான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெசிபி செய்யலாம். இப்போ நாம் தோல் எல்லாத்தையும் உரிச்சிக்கலாம். சேப்பக்கிழங்கோட தோலை உரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். சேப்பக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இது. சேப்பக்கிழங்கு எல்லா காய்கறி கடையிலையும் கிடைக்கும், ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சேப்பக்கிழங்கு வச்சு வறுவல் செய்ய போகிறோம். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ், 8 ரூபா. இதோட தோல் உரிக்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். செய்யறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ தோலை உரிச்சாச்சா, உடனே ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அருவாமனை வச்சு பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, பெருசாக வேணும்னா பெரிய பெரிய பீஸ் போட்டுக்கோங்க, சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வறுவல் ரெசிபி இது. வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே சேப்பக்கிழங்கு வறுவல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ பாருங்கள்,
ஸோ சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை வச்சாச்சு, ஆயிலும் ஊற்றிட்டோம், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு போட போகிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போது சேப்பக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கடாயில் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள். கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். ஆயில் ஊற்றிட்டோம். ஸோ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் பொடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த பொடியை தூவி விட்டுட்டோம். இது மாதிரி சேப்பக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல்லாம் ஃபைனலாக இந்த பொடியை நீங்கள் தூவி விட்டுட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். கொத்தமல்லிலாம் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெசிபி ரெடி. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Thank you so much for watching.